ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு கடலப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு லைட்டாக பொரிஞ்சது கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்க அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு கார்லிக்கை உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி புல்ல போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிக்கடலை 4 கேஷ்யூவும் போட்டு முந்திரி பருப்பையும் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஊற்றினோடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்கிடுங்க. இதை பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். பூரி கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.